வணக்கம். நெருப்பு தமிழன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டில் நடந்த ஒரு சம்பவம். செகுவராவினுடைய உருவத்தில், தோற்றத்தில், உடையில் ஒரு பையன் அங்கே வந்திருக்கிறாரு. அதை சில பேர் கவனிச்சிருக்கலாம், சில பேர் கவனிச்சிக்காமல் போயிருக்கலாம். அவர் என் கூட கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு மேலே என் கூட தொடர்பில் தான் இருக்கிறாரு. நல்ல பையன், உண்மையானவன், உணர்வாளவன். தூங்கும்போது கூட செகுவராவை தான் நினச்சிக்கிட்டு தூங்குவார். என் சுயநலமும் பொதுநலம் தான், பொதுநலமும் சுயநலம் தான் அப்படின்னு தன்னுடைய முகநூலில் வச்சுருக்காரு. நாமக்கல் ஊரை சேர்ந்தவர். பாட்டி கூட வளர்ந்தார். பாட்டியினுடைய அரவணைப்பில் தான் வளர்ந்த பையன். சமூகத்தின் மீது மிகப்பெரிய தீவிரமான காதல் கொண்டவன். ஒவ்வொரு முறையும் அந்த என்னென்ன சமூகங்கள் அநீதிகள் நடக்குதோ அந்த பையன் அந்த அநீதிகளை எல்லாம் என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்காரு. ஆனால் இது குறித்து நீங்கள் காணொலி பதிவு செய்யுங்க. பேசினார்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவார். இப்போவும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. இப்போ சமீப காலங்களில் கொஞ்ச காலமாக நான் அவர் தொடர்புகளில் அவர் செகுவாராவினுடைய உடையில், செகுவாராவினுடைய தோற்றத்தில், செகுவாராகவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு நான் ஒரு காணொலியில் பார்த்தேன். ஆனால் நம்ம தம்பி, அவர் பேர் செகுவாரா வெங்கடேஷ். அவருக்கு விவரம் தெரிஞ்ச காலத்திலிருந்து செகுவாராவினுடைய உடையில் தான் இன்னமும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். அந்த உணர்வோடு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு தன்னுடைய ஆதரவை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் ஒரு பெரிய தமிழ் தேசிய ஆதரவாளர். அவர் என்னை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளில் மிகப்பெரிய ஒரு சித்தாந்த கொள்கைகளோட உடன்பாடு இருக்கக்கூடியவர் தான். தற்போது அவரினுடைய நிலை, இன்றைய காலத்தினுடைய சூழ்நிலைகளில் செகுவரா நேர தமிழக வெற்றி கழகம் பக்கம் திருப்பியிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துகள். அவரை சமூக வலைதளங்களில் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நம்ம செகுவரா வெங்கடேஷ் இங்கேயும் வந்துட்டார். இங்கேயும் தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தும் போது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் செகுவரா இங்கே வந்துட்டாரா அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் இதை ஏன் நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன்னா, நாமக்கல்லில் அந்த பையன் அப்பா அம்மா இல்லாமல் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். பாட்டியினுடைய அரவணைப்பில் இருந்தார். பாட்டி இறந்து போனது கூட என்கிட்ட சொன்னார். அதற்கப்புறம் தனி ஒருவனாக இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு. சமூகத்தில் எங்கெங்கெல்லாம் அநீதி நடக்குதோ தன்னால் முடிந்த ஒரு அந்த சமூகத்தினுடைய அநீதிகளை தட்டி கேட்கக்கூடியவர் தான். அவரை நான் கண்டது மற்றற்ற மகிழ்ச்சி. அவரை நீங்கள் எல்லாருமே அந்த செகுவரா வெங்கடேஷ் அப்படிங்கிற நீங்கள் போய் பார்க்கலாம் அவருடைய முகநூல் பக்கங்களில். உண்மையில் ஒரு சிறந்த ஒரு உணர்வாளன். அன்பு தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துகள். நான் இவர் மாதிரி ஆளுகள்லாம் தொடர்பில் இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி, வணக்கம்.